எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்திடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்திடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியும் பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியும் பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கும் நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கும் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. சாரோனின் தரிசனம் என்கிற டிவியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே கர்த்தருக்குள்ளாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபம் என்கிற இடத்துல எங்களுடைய சபை இருக்கின்றது. பிஷப் அலெக்சாண்டர் கனத்துக்குரிய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். கர்த்தரால் பல இடங்களில் கன்வென்ஷன் மீட்டிங்கில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு அநேக வியாதிஸ்தர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரால் அநேகர் விடுதலையாக்கப்பட்டு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டுடைய வருகை குறித்ததான ஒரு கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இன்மைக்காக கிறிஸ்துவ மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக நாம் ஒரு நாள் இருக்கக்கூடும். நரகம், அக்கினி கடல், பாதாளம் இப்படிப்பட்டதான பயங்கரமான வல்லமைகளுக்கு, நரகத்திற்கு, அக்கினி கடலுக்கு, பாதாளத்துக்கு தப்ப வேண்டியதான ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. அந்த சின்ன ஒரு கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஆண்டவராய் தெய்வம் யோவானுக்கு கொடுத்த வெளிப்பாடை என்னோடு பகிர்ந்து கொண்டதினாலே நான் ஒரு பெரிய ஆத்ம பாரத்தோடு, ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, பரலோகம் போனோம் நரகம் போகக்கூடாது என்பதற்காகவே இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்று எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போ வந்தா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே ஆண்டோடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது கடைசி காலம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோவானுக்கு ஆண்டு வெளிப்படுத்த, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவரா இயேசு சீக்கிரமா வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போது அவனவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்வர்கள் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வாழ்கின்ற, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்க வருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெகுமதிகளை கொடுக்க வருகின்றார். என்ன வெகுமதியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆண்டோடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டோடைய வருகையிலே நாம் ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. ஆண்டோடைய வருகையிலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
ஆண்டவருடைய வருகையிலே நாம் பிரவேசிப்பதற்கு, ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன நன்மைகளை செய்யணும், என்ன காரியங்களை செய்யணுங்கிறதுக்கு ஒரு சில கருத்துக்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆவியானவர் மூலமாக இந்த டிவி வழியாக இந்த சில கருத்துக்களை நாம் கர்த்தருக்கு தெரிந்து கொள்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 1 to 5 வரை வாசிக்கும் போது ஒரு 100க்கு அதிபதி, ஒரு கேப்டன், மிலிட்ரி கேப்டன் கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு மிலிட்ரியாக இருந்தாலும், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தாலும், ஒரு 100க்கு அதிபதியாக இருந்திருந்தாலும் அவனும் அவன் குடும்பத்தாரும் ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட்டார். ஜெபிக்கின்றவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறைய பேர் ஜெபிக்கின்றார்கள், நிறைய வீடுகளிலே ஜெபமே இல்லை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதனால ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கொர்நேலியு 100க்கு அதிபதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே எப்போதும் ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவன் வர, எப்போதும் ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் 100க்கு அதிபதி ஒரு கொர்நேலியு எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அங்கே நடந்தது என்னது? அப்போஸ்தலர் 10:4 ஒரு நாள் தேவதூதன் அந்த வீட்டுக்கு இறங்கி வந்துவிட்டார். ஆண்டவர் இறங்கி வருகிறார், ஒரு தூதன் இறங்கி வருகிறார். இறங்கி கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் பரலோகத்தில் எட்டிட்டு. ஆண்டவர் பேசுகிறார், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் பரலோகத்தில் எட்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்த அந்த ஜெபம், நீங்கள் செய்த சிறிது பெருமான எல்லா நன்மைகளும் பரலோகத்தில் எட்டிட்டு. ஆனால் கொர்நேலியு பரலோகத்து வருவதற்கு இன்னும் மனம் திரும்பலை, இன்னும் மறுபடி பிறக்கலை, இன்னும் அந்த அனுபவத்துக்கு வரலை. அங்கே பேதுருங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கின்றார். அந்த மனுஷனிடத்தில் நீங்கள் போய் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஆலோசனைகளை அங்கே சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை அப்படியே கேட்டு மனம் திரும்பி அவங்க இந்த அனுபவத்துக்கு கொர்நேலியுடைய குடும்பம் எப்படி பரலோகத்திற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மகிமைக்கு, அந்த வருகையிலே எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எப்படி அந்த வருகையிலே சேர்க்கப்பட வேண்டும், அந்த வருகையை குறித்ததான அந்த தரிசனம் எப்படி அந்த கொர்நேலியுக்கு வந்தது, அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் குடும்பமாக பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு செயலாற்ற வேண்டும். இங்கிருந்து செய்தி மூலமாக, அந்த டிவி மூலமாக ஆவியான கொடுத்த தரிசனத்தின்படி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் சிலர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க, சிலர் சர்ச்சைக்கு போகிறாங்க, சிலர் வேதம் வாசிக்கிறாங்க, சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் சர்ச்சைக்கு போகிறதில்ல, பிள்ளைகள் போகிறதில்ல, ஹஸ்பண்ட் போகிறாங்க, சிலர் மனைவி போகிறதில்ல, இப்படி சிலர் போகிறாங்க, சிலர் சர்ச்சைக்கு போகிறதில்ல, ஆண்டவரை தேடலை, நிருசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கொர்நேலியுவை போல எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனையில கலந்து கொள்வதற்கு, சர்ச்சைக்கு போவதற்கு ஆண்டவர் இந்த செய்தி மூலமாக ஒரு பெரிய உணர்வை கொடுக்கணும். நோவாவுடைய குடும்பமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேலைக்குள் பிரவேசித்தது, ஜலப்பிரகாரம் வந்தது. நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அந்த பெரிய ஜலப்பிரகாரத்திலிருந்து காப்பாற்றிவிட்டார். தேசத்துல பெரிய ஜலப்பிரகாரம், நோவாவையும் நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. அதே போல எவ்வளவு பெரிய கொரோனாங்கிற பெரிய ஆபத்து வந்துருது. அந்த கொரோனாங்கிற அந்த வியாதியிலையும் ஆண்டவரை அறிந்த அநேகர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆண்டவரை அறியாத அநேகர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறார். எந்த வியாதி வரலாம், எந்த பலவீனங்கள் வரலாம், எந்த போராட்டங்கள் வரலாம், என்ன வந்திருந்தாலும் ஜெபத்தை நம்ம நிறுத்தக்கூடாது. குடும்பமாக ஜெபிக்கின்ற அந்த ஜெபம், ஆராதனை நிறுத்தக்கூடாது. சர்ச்சில் ஒழுங்கா ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 to 5 வரை வாசிக்கும் போது இங்கு ஒரு 100க்கு அதிபதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுக்கின்றார். ஆண்டவருக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுக்கிறார். திடீர் என்று அவனுடைய வேலைக்காரன் ஒருவர் பயங்கர மரண வேதனைப்படுகின்ற, டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த வியாதிஸ்தன் தவிச்சு கொண்டிருக்க கொடிய வேதனைப்படுகின்றார். இந்த 100க்கு அதிபதி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வேலைக்காரன் எப்படியாவது சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல போகும்போது சீசர்கள் சொல்றாங்க, இந்த கொர்நேலியு, இந்த 100க்கு அதிபதி நமக்கு ஒரு தேவ ஆலயத்தை கட்டி தந்திருக்கின்றார். நமக்கு ஒரு தேவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஆலயத்துக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆலயத்தை கட்டி தந்தது மட்டுமல்ல, நம்முடைய ஜனங்களை அவன் நேசிக்கின்றார். நம்ம ஜனங்களை அவன் நேசிக்கிறார். எப்படியாவது இவனுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச காலங்களிலே உடனே அந்த 100க்கு அதிபதி பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லும், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடும். நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடும். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்றார், சீசர்களை பார்த்தார், அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்குமே பார்க்கல, இவனுடைய விசுவாசத்தை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ போகலாம் அப்படின்னு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். ஒரே வார்த்தை தான், நீ போகலாம், வேலைக்காரன் பிழைத்திருப்பான். என்ன பெரிய அதிசயம், என்ன பெரிய ஆச்சரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகம் பெற்றுட்டான். இன்றைக்கு நிறைய அற்புதங்கள், சில நேரத்தில் பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணியும் சில அற்புதங்கள் நடக்கல, டாக்டர் இடத்துல போயும் சில அற்புதங்கள் நடக்கல. ஒன்றும் கவலைப்படாதங்க. இன்னைக்கு நீங்க போகின்ற அந்த சர்ச்சுக்கு ஒரு ஜெப ஆலயம் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை நீங்கள் செய்தால், ஜெப ஆலயங்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்னார், தீராத வியாதி தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தீராத கஷ்டங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருத்தனை ஜபங்களிலே அவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. நாங்கள் அழகிய மண்டபத்திலே ஒரு சர்ச்சு நாங்கள் கட்டி வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த சர்ச்சுக்கு வேண்டி நிறைய தேவைகள் இருந்தது. நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட செய்திகளையும் நாங்கள் சொல்லி ஜெப குறிப்பு கொடுத்து சிலர் பொருத்தனை செய்து சில அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நாசரேத்திலிருந்து ஒரு அன்பு சகோதரர் மகள் மன நோயினால் கஷ்டப்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு வீட்டுக்குள்ளாக பூட்டி போடப்பட்டிருந்திருந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு எங்களை கூப்பிட்டு அந்த வீட்டில் கூடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்ததுனால அவனுடைய வேலைக்காரனுக்கு நீ சுகம் கொடுத்து உங்க அற்புதத்தில் வல்லமை நீர் வெளிப்படுத்தினீங்களே, எப்படி ஆகிலும் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளுக்கும் அந்த மன அழுத்தங்கள், மனநோயினாலே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க அந்த ஆலயத்திற்கு, நம்முடைய ஆலயத்துக்கு கட்டுமான பணிக்கென்று ஒரு பொருத்தனையோடு ஜெபித்த போது ஆண்டவர் அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒருவேளை ஆஸ்பத்திரியில் டாக்டர் கைவிடப்பட்டுட்டாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணியும் ஒரு பிரோஜனம் இல்லை, இன்னும் அற்புதம் நடக்கலன்னு ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும் என்று சொன்னார். நீங்கள் போகின்ற சபைகளுக்கு, கட்டுமான பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற, நன்மை செய்கின்ற ஒரு இறுதியும் இருக்கும் என்றால் ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபித்து பாருங்கள். தீராத வியாதி, தீராத பலவீனம், தீராத போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் விலக்கி உங்களையும் அந்த நித்திய ஜீவனுக்கு, நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு, ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு, கொர்நேலியுக்கு, இந்த கர்த்தருக்கு 100க்கு அதிபதிக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வார். கொர்நேலியுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். இன்னும் ஒரு கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நீங்க கர்த்தர் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரகசியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொற்கால் என்கின்ற ஒரு சீசி, தொற்கால் இது சீசி, ஒரு பெண். அந்த பகுதியிலே அநேக நன்மைகளை ஏழை எளியவங்களுக்கு அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு அங்கிகளை தைத்து ஏழை எளியவங்களுக்கு, ஊழியத்திற்கு, இப்படி ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப நேசித்து ஆண்டோடைய ஊழியத்தை கனப்படுத்திட்டு இருந்திருந்தாங்க. தொற்கால் திடீர் என்று சொல்லி ஒரு நாள் அந்த தொற்கால் மரித்து போய்விட்டார்.
என்ன பெரிய எல்லாரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள், சீசர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவள் உயிரோடு இருக்கும்போது செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறாங்க, உதவிகளை நினைச்சு பார்க்குறாங்க. இப்போ இந்த சாரோனின் தரிசனம் டிவி ஊழியத்திலையும் பெரிய பெரிய ஒரு தியாகத்தோடு இந்த ஊழியம் செய்து வர்றாங்க. இந்த ஊழியத்திற்கும் இந்த டிவி ஊழியத்திற்கும் நிறைய தேவைகள் இருக்கின்றது. ஒருவேளை ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் ஏதாயிலும் ஒரு உதவி, ஏதாயிலும் ஒரு நன்மைகளை நாம் செய்கிறவர்களாக இருந்தால், மரணமே வந்திருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மரணத்திற்காக குறிக்கப்பட்டிருக்கும். மரித்து போனாள், சொற்கள் மரித்து போனாள். அவளை குளிப்பாட்டி அழுது கொண்டே இருக்கின்றார்கள். உயிரோடு இருக்கும்போது என்ன நன்மைகள்லாம் செய்த, ஊழியத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுது கொண்டிருக்காங்க. திடீர் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீசர்கள் வந்து பேதுருவை அழைத்து வந்து இப்படி தொற்கால் மரித்து போன அந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த பேதுரு வந்து ஜெபித்த போது மரித்த தொற்கால் உயிரோடு வந்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் எக்கால தோணிக்கும், தூதர் சேனை வரும், நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி யுகாயுகமாக அவரோடு இருப்போம். இதே பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்து மகிமையிலே யுகாயுகமாய் அவரோடு இருப்போம் என்கிற நிச்சயத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம். நீங்க நின்ற இடத்துல இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே அழக மண்டபத்திலே பிஷப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்து இந்த ஆண்டுடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். எங்கள் மூலமாக அநேகர் விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாக மாற்றப்பட்டு சீசர்களாக மாற்றப்பட்டு ஆண்டவருக்காக பயன்படுறாங்க. நீங்க இருக்கிற இடத்திலே நீங்க அமர்ந்து ஜெபிக்க முடியும். உங்களை அன்போடு மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, மகிமையின் நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை தூக்கி இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருது. To believe my God, you are first and the great. நீங்க பயப்படவும் கலங்க வேண்டும். அநியாயம் செய்வோம் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்வோம் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்வோம் நீதி இன்னும் செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னீங்க. அப்பா கர்த்தருக்கு 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் அப்படியே அற்புதங்களை செய்து, கொர்நேலுக்கு அப்படியே ஆண்டவர் அற்புதங்களை செய்து, உயிரோடு இந்த தொற்கால் மரித்து போன அவளை உயிரோடு எழுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மகிமை வெளிப்படுத்தின ஆண்டவர் வியாதியோடும் பலவீனத்தோடும் பலவிதமான சூழ்நிலையிலோடு கண்ணீரோடு இருக்கிறாரும் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மனம் இறங்குவீராக. நம்முடைய ஊழியத்திலும் குரு டேவிட்ங்கிற பிரதர் திருவரம்பிலே மரணத்திற்காக வைக்கப்பட்டு கர்த்தருக்கு மரித்து பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸுகள். நாங்க ஜெபித்த போது அவர் இன்றைக்கு ஆண்டோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி இன்றைக்கு உயிரோடு சபையில செக்ரட்டரியா இருக்கிறாங்க. ஆண்டவரே, இது எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் ஆண்டவர் சுகமாக்கி உடைய வருகையிலே அவர்கள் காணப்பட உதவி செய்ய முடியாது. துதிகரமாய் மேல உமக்கு மீட்பரும் ஆண்டவரும் வெச்சகருமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்புக்கு போன் நம்பர் 97 88 13 69 86. God bless you. வாழ்த்துக்கள். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, ஆனந்தம் ஆனந்தம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம்